அகவை 75 அடியெடுத்து வைக்கும் என் அன்பிற்கினிய மாமாவிற்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள், நல்வாழ்த்துக்கள். பெஸ்ட் விஷஸ் ஆன் யுவர் பர்த்டே. ஹாவ் எ நைஸ் பர்த்டே அண்ட் வெரி குட் blessed, healthy and wealthy life. பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அப்பா. நீங்கள் ஒரு அயன்மேன்ப்பா. பிகாஸ் யூ நெவர் லெட் திங்ஸ் கோ டவுன்ப்பா. என்னோட சைல்ட்ஹுட் மெமரின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் ஹார்ட் டைம்ஸு, சஃபரிங்ஸு எல்லாமே சொல்லியிருக்கீங்கப்பா. ஆக்சுவலி அது என்னுடைய லைஃப்பில் எனக்கு வந்து ஆக்சுவலி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குப்பா. நீங்கள் ரொம்ப மோட்டிவேட் பண்ணுவீங்கப்பா. நீங்கள் அடிக்கடி சொல்கிறது என்னென்னா, எந்த லக்ஷ்மி இல்லாட்டினாலும் பரவாயில்ல, தேவி லக்ஷ்மி இருந்தால் போதும், we can run like a horse அப்படின்னு சொல்வீங்க. அது எனக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குப்பா. அப்புறம் நீங்கள் வந்து எல்லாருக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருப்பீங்க. நிறைய பேர் ஆக்சுவலி உங்களை பார்த்து வளர்ந்தவங்களும் பார்த்துருக்கேன்ப்பா. ரொம்ப தேங்க்ஸ்ப்பா, நீங்கள் எனக்கு பண்ணது எல்லாத்துக்கும். நான் உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கேன்ப்பா. கண்டிப்பாக உங்களை நான் சூப்பராக பார்த்துப்பேன்ப்பா. நீங்கள் இதுக்கு மேலே உங்களோட ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. ஒரு நீங்கள் வந்து தனியாக, அதாவது அம்மா, நிறைய பேருக்கு வந்து பேரண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் அம்மாவே இல்லாமல் அப்பா தாத்தாக்கு என்ன தெரியும், நீங்களே உங்களை மோல்டப் பண்ணிக்கின்னு நான் அதெல்லாம் பார்த்துருக்கேன்ப்பா. ஸோ நானும் உங்களை மாதிரி ஆகணும். நீங்கள் என்னோடய ரோல் மாடல்ப்பா. ரொம்ப 75th பர்த்டே விஷஸ்ப்பா. நீங்கள் வந்து உங்கள் உடம்பை பார்த்துக்கணும்ப்பா. அதான் என்னுடைய இது. நீண்ட ஆயுளுடன் இருக்கணும்ப்பா நீங்கள். நான் அதுக்காக கடவுளை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்ப்பா. அப்பா, ஐ லவ் யூ ஸோ மச்ப்பா. தேங்க்யூ ஃபார் வாட் யூ ஹவ் டன்ப்பா. Hi Tata, happy birthday, happy 75. Thank you for always being there. Thank you for being the guiding star that guides everyone. Thank you for the countless advices and mentoring that you have done for me. Thank you for everything. Thank you for the countless stories that you used to tell me when I was a child. I still remember everything and I still miss those days. It's really been engraved in my heart, all those days when we used to sleep next to you and you used to tell your childhood stories, countless Ramayana, Mahabharata stories. Those days are still right in front of my eyes, and I don't know how so many years have passed by. Thank you for everything, Tata. Thank you. And I love you, Tata. Happy birthday. Stay happy, stay blessed. Hi Tata, happy 75. Thank you for always being there for us. Thank you for being the amazing grandfather you are. And thank you for being an amazing dad to your children. And thank you for being an amazing husband to your lovely wife. And thank you for the endless snacks that you offer us. And thank you for everything else you do for us. There's just too much to say. I really wanted to state 75 reasons, but I know that's going to take a long time. So, happy birthday, Tata. ஹாப்பி பர்த்டே மாமா. இன்னும் பல வருஷம் நீங்கள் நல்ல ஆரோக்கியத்தோடும் சந்தோஷமாக இருக்கணும்னு கடவுளை வேண்டிக்கிறேன். இந்த 75 இயர்ஸில் உங்களோட லைஃப் எல்லாருக்கும் ஒரு நல்ல ரோல் மாடல் மாதிரி இருந்திருக்கீங்க. அடுத்த ஜென்ரேஷனுக்கும் உங்களோட நல்ல இந்த வழிகாட்டுதல் இருக்கணும். எல்லோரும் பெனிஃபிட் ஆகணும். உங்களை பல விஷயத்தில் பார்த்து பிரமிச்சு போயிருக்கேன். எல்லாருக்கூடையும் எந்த வயசு ஆளுங்க இருந்தாலும் ஒரே மாதிரியாக அவங்களுக்கு ஏற்ற மாதிரியாக பழகிறது, அந்த மாதிரி இது பண்ணுறது உங்களோட ஒரு தனி டேலண்ட்டு. மேபி அதனால தான் எல்லாருக்கும் நீங்கள் ஒரு ஃபேவரட் பர்சனாக இருக்கீங்க. உங்கள் ஃபேமிலியில் எல்லாருக்கும் உங்களை பிடிக்குது. சின்ன பசங்க, பேரன்களில் பேத்திங்க, அவங்களுக்கும் அவங்க லெவலுக்கும் நீங்கள் ஈஸியாக ஜெல் ஆக முடியுது. அவங்களுக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கீங்க. அப்புறம் மற்றவங்க ரிலேட்டிவ்ஸு எல்லோரும் உங்களை ஒரு நல்ல ரோல் மாடலாக பார்க்குறாங்க. நீங்கள் இந்த இதுவை கண்டினியூ பண்ணணும். இன்னும் பல வருஷம் நீங்கள் இந்த மாதிரியே இருந்து எல்லா அடுத்த ஜென்ரேஷனுக்கும் இந்த வழிகாட்டுதல் பண்ணணும்.
அப்புறம் இன்னொரு விஷயம் உங்களை பற்றி ரொம்ப பிடிச்ச விஷயம், எப்படியாவது எல்லாருக்கும் பக்கத்தில் உங்கள் பக்கம் இருக்கிறவங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணுன்ற ஒரு கோலோடையே நீங்கள் எப்பவுமே வாழுறீங்க. அது ஒரு ரொம்ப நல்ல விஷயம், எல்லாரும் பார்த்து கற்றுக்க வேண்டியது. ஸோ நீங்கள் இன்னும் பல வருஷம் நல்லா இருந்து உங்கள் சுத்தலும் இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப நன்றி. ஹாப்பி பர்த்டே மாமா ஒன்ஸ் அகெயின். பை. அப்போ நீங்கள் இல்லாத நாங்கள் இல்லை. உங்களுடைய எவ்வளோ ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணதுனால தான் இன்றைக்கி நாங்கள் எல்லாரும் இந்த ஒரு பொசிஷனில் இருக்கோம், இந்த ஒரு நிலமையில் இருக்கோம்னா இது உங்களோடையும் அம்மாவோடையும் மெயின் சாக்ரிஃபைஸ்னால மட்டுமே நாங்கள் இந்த பொசிஷனில் நிற்கிறோம். அதுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். நீங்கள் எவ்வளோலாம் பண்ணியிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். ஈவன் டுடே இஃப் ஐ திங்க் அபவுட் மை டேட், எங்களுக்கு பர்த்டேக்கு யூஸ் டு கிவ் எ காஸ்ட்லி ட்ரெஸ், ஆனாலும் நீங்கள் வந்து உங்கள் ரெகுலர் ஆஃபீஸ்க்கு டோன் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு போயிருக்கீங்க. ஹவு மச் இட் ஹஸ் ஹர்ட் மீன்றது உங்களுக்கு தெரியாது. இட் இஸ் லைக் அதே மாதிரி எஜுகேஷனுக்கும் நீங்கள் எங்களுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்கன்றது ஈச் ஒன் ஆஃப் அஸ் நோ. இன்றைக்கும் என் பசங்கக்கிட்ட தான் சொல்வேன், நாங்கள் படிக்கலைன்னா எங்ககிட்டே எங்கள் அப்பா லெட்டர் கொடுத்து அனுப்புவார் டீச்சர்ஸ் கிட்டே கொடுக்க சொல்லி. அதுக்கு ரிப்ளை வாங்கி அதையும் நாங்கள் எடுத்துகிட்டு வந்து கொடுக்கணும். அவ்வளோ ஒரு ஸ்ட்ரிக்ட் டேட். அப்படி ஒரு ஸ்ட்ரிக்ட் டேடாக இருந்த நீங்கள் யாருமே நம்ப முடியாத அளவுக்கு இன்றைக்கி இவ்வளோ சேஞ்சஸ் உங்களுக்குள்ள எவ்வளோ மோல்ட் ஆகிருக்கீங்கன்னா இன்றைக்கி நாங்கள் சொல்கிறத நீங்கள் கேட்குறீங்க. இந்த சென்ஸ் எவ்வளோ ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகிருக்கு உங்களுக்குள்ளன்றது ஐம் ரியலி ஹாப்பி. அந்த ஒரு ரீசனுக்காகவே வி ஆர் இன்டூ லைக் என்ன சொல்கிறது, உங்களை மாதிரி ஒரு பெஸ்ட் அப்பா யாருமே இருக்க முடியாது. ஐ ஆல்வேஸ் கீப் டெல்லிங் இட். என்னுடைய பிக் சப்போர்ட் எனக்குன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய பிக் சப்போர்ட் என்னுடைய எல்லாமே நீங்கள் தான். ஐ ஆல்வேஸ் திங்க் தட் ஓகே ஃபைன், அப்பா இருக்கார். உங்களுக்கே நான் இது சொல்ல வேண்டியதே இல்லை, எல்லாருக்குமே தெரியும். நீங்கள் இருக்கீங்கன்றதுனால தான் அந்த வீட்டை கூட நாங்கள் ஸ்டார்ட் பண்ணதுக்கு மெயின் ரீசனே அதுதான். அதே மாதிரி உங்களுக்குள்ள அந்த இருந்த அந்த ஆண்டர்ப்ரனர்ஷிப் எனக்குள்ள. அப்பா இது என்னுடைய கண்டினியூஷன் ஆஃப் த வீடியோ. உங்களுடைய நான் என்ன சொல்ல வந்தேன்னா, உங்களுடைய ஆண்டர்ப்ரனர்ஷிப் எங்கள் 3 பேருக்குள்ளேயுமே இருக்குது. ஐம் ஷுர் எங்கள் 3 பேரில் யாராவது ஒருத்தவங்க கண்டிப்பாக ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஆண்டர்ப்ரனராக கண்டிப்பாக ஆகும். அதை நீங்கள் பார்ப்பீங்க. Wish you all the best and wishing you a great year ahead and a good health and happiness and prosperity forever. Happy birthday, Kamal Tata. Today is not just your 75th birthday, but a celebration of the life that you've built from scratch, filled with love, success, and laughter. A life that inspires each one of us every single day, especially me. You're somebody that I've always looked up to, not just for your great achievements, but especially for your love for your family and the way you put your family first and above everything else. It's a value that I truly, truly want to learn and be able to share. Another thing that you've taught me is how education is the greatest treasure, and you are so invested in each one of our academic journeys and extracurricular journeys, and to such an extent that my academic rivals are almost like your rivals too. Your bedtime stories are another part of my core memories at Pondicherry. Your stories ranging from Tenali Rama to mythology and even to stories from your own life are some of the greatest stories that I've ever heard and that I will never forget, I'm sure, for years to come. Your insane amount of belief in each one of us in the family is something that I truly cherish. You teach me such important values like hard work, never giving up, how to be strong without being harsh, and how to be kind without letting people take advantage of you. And above all, investing time and love in the people and things that you cherish the most.
are some of the values that I will carry for a very, very long time and have shaped me into the person that I am today. You do so much for each one of us every day, and I could not thank you enough for everything that you do. You're truly one of the greatest people I've gotten to know, and for which I'm really, really thankful. So all I would like to say is thank you so very much, and I love you so much. Really wish I could be there, but hopefully next year. Hope you have an amazing day and many more wonderful years to come, to make many such more core memories with us all. Hope you have an amazing birthday. Happy birthday once again. Happy birthday, Tata. I hope you have a great year ahead. Thank you for being the best grandfather. Hello, Appa. Wishing you a very happy 75th birthday. May you live longer in all peace and happiness. Thanks for everything you did to us and the family. The values that you are passing on to us and to the future generation. You will always be looked upon, and thanks for all the support. And thanks for the dedication and commitment towards our family. God bless you. Happy birthday again. Wishing you a wonderful 75th birthday, Appa. I feel so blessed to have you in my life. And I call you Appa because you treat me like a daughter. From the day that I've known you to all of the phases we've gone through with the kids, whenever I visit India, you'll have toilet paper for me for each visit, and you'll have extra in case I'm traveling. And when you're here in the US, I used to feel like I had an extra pair of arms because you will always take care of what the kids need or what I need to get done for work, and you will do exactly how a father would do. So that's I feel I'm really blessed to have two fathers in my life who care for me as deeply as you and my father has done. I wish you good health and happiness and many more joyful years ahead, and so blessed to have you in our lives. Again, happy 75th birthday. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday, dear Tata. Happy birthday to you. Yay! Have a wonderful year, Tata, and a great birthday. I love you, Tata. No, don't sing it. சுந்தர் கமலக்கண்ணன் பிறந்த நாள், கமலக்கண்ணன் பிறந்த நாள், வாழ்த்துக்கள் ஆசீர்வாதம் சொல்லலாம், வாழ்த்து கமலக்கண்ணன் வாழ்த்து, தம்பி பிறந்த நாள் வாழ்த்துக்கள், தம்பி பிறந்த நாள் வாழ்த்து, கமலக்கண்ணன் தம்பி பிறந்த வாழ்த்து சொல்லலாம் போனேன். Wish you happy birthday, uncle. இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ஆமா, இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். நீ கூடி வாழ்க. சாமி ரொம்ப நாள் நல்லா இதே மாதிரி கஷ்டத்தை சுத்தமாக இருக்கும். 100 ஆண்டுகள் வாழும். பிறந்தநாள் வாழ்த்துக்கள் மாமா. உங்களுக்கு 75வது வருஷம் பிறந்தநாள் வாழ்த்துக்கள். சந்தோஷமாக இருக்குது கேட்குறதுக்கு. நீங்கள் நிறைய எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கிறீங்க, மோட்டிவேஷன் கொடுத்துருக்கீங்க. நான் படித்தது, நான் வேலை பார்க்குறது எல்லாமே உங்களால் தான்.
நீங்கள் தான் எனக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. அதனால் நீங்கள் ஆரோக்கியமாக சந்தோஷமாக இருக்கணும், உங்கள் ஃபேமிலியோட நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கணும். நான் உங்களுக்காக கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன். நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும். வாழ்த்துக்கள் கமலக்கண்ணன். ஹலோ அண்ணா, எனக்கு அண்ணன் சொல்லிக்கிற அளவு நீ தானே. மெனி 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 ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. நீ வந்து வாழ்க்கையில் எல்லா இன்பமும் நோயற்ற வாழ்வும் நல்லபடியாக இருக்கணும், பிள்ளைங்களோட சந்தோஷமாக இருக்கணும். அதுதானே நான் கேட்பேன். இன்னைக்கு இருக்கிற மாதிரியே நீ என்னைக்கும் நல்லபடியாக சந்தோஷமாக நோய் இல்லாமல் பிள்ளைங்களோட சந்தோஷமாக இருக்கணும்னு வாழ்த்துறேண்ணே. Hi dear sir, Kamalakannan sir, many happy returns of the day. God bless you sir. Sir, happy birthday to you, and I pray your good health always. You are now 75 years young boy. Thank you sir. வணக்கம் சார். தங்களினுடைய 75ஆம் ஆண்டு பிறந்த நாளை முன்னிட்டு எனக்கு உங்களை சந்திக்க வாய்ப்பு கிடைத்த, பேச வாய்ப்பு கிடைத்தமைக்கு மிகவும் நன்றி. தாங்கள் இந்த 75ஆம் ஆண்டு பிறந்த நாளில் தாங்களும் தங்கள் குடும்பத்தினரும் அனைவரும் சீரும் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மேலும் தாங்கள் வாழ்நாளில் வாழ்ந்ததை பற்றி சில குறிப்புகள். வள்ளுவரின் வாய்மொழிக்கு இணங்க தோன்றலில் புகழோடு தோன்றுக, அஃதிலார் தோன்றலில் தோன்றாமை நன்று என்று கூறினார். அந்த வாய்மொழிக்கு இணங்க தாங்கள் தற்பொழுது வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்கள். 100 குடும்பங்களை வாழ வைத்தும் பல தொழிலாளிகளை முதலாளிகளாக ஆக்கியும் அழகு பார்த்தவர். அவர்களுடைய வளர்ச்சிக்கு மிகவும் உறுதுணையாக பணியாற்றியவர். மேலும் தாங்கள் எஜுகேஷன் படிக்கும் போதும், கல்வி படிக்கும் போதும், அலுவலகத்தில் வேலை செய்யும் போதும் தங்களுடைய கடுமையான உழைப்பினால் வேலையின் காரணமாக உங்களுக்கு டபுள் ப்ரமோஷன் கிடைத்தது என்பது குறிப்பிடத்தக்கது. பள்ளியிலும் டபுள் ப்ரமோஷன், அலுவலகத்திலும் டபுள் ப்ரமோஷன் பெற்று தாங்கள் சிறப்பாக பணியாற்றினீர்கள். மேலும் தாங்கள் பணியாற்றி ஓய்வு பெற்று வரும் வரை தங்கள் அலுவலகத்தில் எந்த ஒரு குற்றச்சாட்டோ மெமோவோ இல்லாமல் சிறப்பாக பணியாற்றி இருக்கிறீர்கள். மேலும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் மற்றவர்களுக்கு உறுதுணையாக இருந்து செயலாற்றினீர்கள். தங்களுடைய இந்த இயற்கையான எண்ணங்களால் தாங்கள் மிகவும் சீரும் சிறப்பாக வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். உயர்திரு கமலக்கண்ணன் அவர்கள் 75வது பிறந்த நாள் கொண்டாட இருக்கும் இந்த தருணத்தில் அவரை பற்றி பேசுவதற்கு மிகவும் பெருமைப்படுகிறேன். 1990 முதல் 95 வரை 5 வருட காலம் அவருடன் நான் தேசிய திருக்குறள் நிறுவனத்தில் பேசுவதாக பணிபுரிந்தேன். அந்த தருணத்தில் அவருடைய சீரிய சிந்தனை, உயர்ந்த மனப்பான்மை, வேலையில் இருக்கும் அந்த ஒரு குறிக்கோள் அனைத்தையும் பார்த்தேன். உண்மையை சொல்லப்போனால் இன்றைக்கி அவர் தான் என்னுடைய ரோல் மாடல். அதே சமயத்தில் எக்காரணத்து கொண்டு யார்கிட்டையும் கை நீட்டாத ஒரு குணம். அவர் நினச்சிருந்தா எவ்வளோ வேணாலும் வாங்கிடலாம், எப்படி வேணாலும் வாங்கிடலாம். அதனால் நினைக்காம இன்றைக்கும் அவர் வந்து ஒரு சிறந்த பண்பாளராகவும் ஒரு நல்ல மனிதராக வாழ்ந்து கொண்டிருக்கார். அவர் பெயர் சொல்கிறதுக்கே எங்களுக்கு சொல்ல மாட்டோம். ஏன்னாக்கா அந்த அளவுக்கு ஒரு பெரிய மனிதர். என்றும் அவருடைய குடும்ப நண்பராக நாங்கள் இருக்கிறதுல ஒரு வகையில் பெருமைப்படுறோம். மேலும் அவர்கிட்ட வேலை செய்கிறது ஒரு சிலரை சொல்ல போனாக்கா, வேலை செய்யும்போது அவர்கிட்ட நல்ல பேர் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். அவர் எந்த இதுவாக இருந்தாலும் ஃபைலாக இருந்தாலும் சரி, எந்த வேலையாக இருந்தாலும் சரி, நேரம் காலம் பார்க்காம பார்க்குறாரு. டெய்லி அவர்கிட்ட காலையில் போனோம்னா 9:10 வீட்டுக்கு வர்றது, அது ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸாகவே தெரியாது.
ப்ரைவேட் ஆஃபீஸில் தான் நினைப்பாங்க. சமயத்தில் நான் 4-5 மணிக்கு 6 மணிக்கு வீட்டுக்கு வந்துட்டா கூட கேட்பாங்க, இல்லை நீங்கள் ஆஃப் டே லீவான்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு வேலை செஞ்சு அவர் கூட நிறைய கற்றுக்கிட்டேன். இன்றைக்கி நான் கல்வித்துறையில் இருக்கிறேன்னா அதுக்கு முக்கிய காரணம் அவரும் ஒருத்தர். ஏன்னாக்கா இன்றைக்கி நான் நிர்வாகமாக இருக்கேன், அத்தனை டைரக்டரை பார்க்குறேன்னாக்கா அவங்க என் மேலே வச்சுருக்கிற நல்ல மதிப்பு. அதுக்கு காரணமே திரு கமலநாதன் சார் தான். அவருடைய செயல் எப்படி இருந்ததுன்னு பார்த்து நேரங்காலம் பார்க்காம பலருக்கு நல்லது செய்யணும் அப்படின்ற ஒரே குறிக்கோளோட நானும் வேலை செஞ்சதால் எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் எனக்கு பிடிச்சதால் இன்றைக்கி என்னை அங்கே வச்சுருக்காங்க, வேலை செஞ்சிட்ருக்கேன். அதனால் இந்த 75வது பிறந்தநாளை கொண்டாடும் திரு கமலநாதன் அவர்களுக்கு வாழ்த்த வயதில்லை இருந்தாலும் வணங்கி மகிழ்கிறோம். எனது குடும்ப உறுப்பினர்கள் அனைவர் சார்பாகவும் இந்த வீடியோ வெளியிட்டு அவருக்கு வாழ்த்து தெரிவிக்க கடமைப்பட்டுள்ளோம். நன்றி, வணக்கம்.